போகிறோம். இந்த விஷ் கார்டில் என்ன நம்ம ஃபுல்லாக பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம தான் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் வந்து கலர் கலராக இருக்கும். தென் அது மேலே நம்ம டெக்ஸ்ட்டும் எழுத போகிறோம். அந்த கலர் பேக்ரவுண்ட் மேலே நம்ம டெக்ஸ்ட்டும் எழுத போகிறோம். இதை பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரே பண்ணுற பாட்டிலில் நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கம்பல்சரி நம்மளுக்கு வேணும். தென் எழுதுறதுக்காக ப்ரஷ் பெனில் பிளாக் கலர் எடுத்து வச்சுருக்கேன். தென் கலராக நான் பேக்ரவுண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ கலர் காம்பினேஷன்ஸ் ப்ரஷ் பெனில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மார்க்கர் கூட யூஸ் பண்ணலாம் ப்ரஷ் பெனுக்கு பதிலாக. என்னென்ன கலர் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அண்ட் க்ரீன். தென் ஒரு ஜிப்லாக் கவர், அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு A4 ஷீட். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஆக்சுவலாக ரெடி ஆகிடுச்சு. நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கலர் அடித்து அடுத்த செகண்டே நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். ஸோ இந்த இடத்துல ஹாப்பின்ற இடத்துல வந்து கொஞ்சோண்டு ஊறி இருக்கு. நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வரும். தென் இப்போ தான் இந்த லாக்டவுனில் நான் கேலிகிராஃபி கற்றுக்கிட்டதுனால ஒரு சில குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. இனிமேல் நான் அதை வந்து திருத்திக்கிறேன், ஒழுங்காக பண்ணுவேன். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.